பிரதர், உங்களுக்காவது லிப்லாக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எப்படி அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க, ஆடியன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, தைரியமாக சொல்லுங்கள். படையப்பால நான் ரஜினி சார் ஃபேன் கிடையாது, நீலாம்பரி ஃபேன். அந்த அளவுக்கு எனக்கு என் ஜானரே கிடையாது ராம்காம்ன்றது. இப்போ லிப்லாக்ன்றது நம்ம சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். சிங்கிள் அவர் சரி நான் கண்டிப்பா 25 இயர்ஸுக்கு இருக்கிற யாருமே வந்து லிப்லாக் அடிக்காம இருக்கவே மாட்டாங்க. எங்களை வந்து டைரக்டர் ப்ரெப் பண்ணார் மைண்டா. ஆமா, என்ன பண்ணீங்க? மச்சான் நீ வாட்ச்னடா அப்படின்னு நான் கேட்டேன். வந்து ஒரு 2 நிமிஷம் எதுவுமே பேசல. ஆனா லிப்லாக்லாம் பண்றேன்டா. நான் ஒரு நிமிஷம் சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம வந்து ஷேர் வித் விக்கில் யாரை இன்டர்வியூ பண்ண போகிறோம்னா லிப்லாக் படத்தோடைய டீமை தான் இன்டர்வியூ பண்ண போகிறோம். வணக்கம். வணக்கம். லிப்லாக் டீம் வந்துட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. அவங்கள வந்து வெல்கம் பண்ணணும். நம்ம வந்து ஆதித்யா ப்ரோ பாடின பாட்டை வச்சு அவங்கள வந்து வெல்கம் பண்ணலாம். ஏன்னா படத்தோடைய டைட்டில் வேறு லிப்லாக்னு இருக்குது. காதல் இல்லாமல் லிப்லாக் இல்லை. ஸோ அதனால் ஓ காதலே அப்படிங்கிற பாடல் வந்து நான் பாடலான் இருக்கேன். இந்த தேரே இஷ்க் மெயின் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்துலேருந்து. ப்ரோ, தப்பாடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் தொண்டை வருமா இருக்குது, இல்லைன்னா கரெக்டாக பாடிடுவேன். இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். ஓகே. மாறு செய்கிறாய் வேர்த்தீண்டியே வஞ்சம் செய்கிறாய். இவங்களை கட் பண்ண வைப்பா. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். உங்களுடைய தேங்க்யூ. ப்ரோ, நெக்ஸ்ட் ஆல்பம் பண்ணும்போது February 27 ஏதாவது ஆல்பம் பண்ணணும். நீங்களா ஏதாவது பாடணும் கூப்பிடுங்க, கண்டிப்பாக வந்து பாடுங்க. கண்டிப்பாக. சினிமாவில் வந்து முயற்சி பண்ணுறதும் அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து இப்போ வந்து நீங்கள் டேரக்டராக இருக்கீங்க. ஆனால் இதெல்லாம் முன்னாடி முதல்ல ஒரு தாட் ப்ராசஸ் வந்துருக்கும்ல, சினிமாவுக்கு தான் நம்ம போகணும் அப்படின்னு முடிவு வந்தது எப்போ உங்களுக்கு? டான் கதை தான் வச்சுக்கோங்களேன். நான் சின்ன வயசுலேருந்து ஆவரேஜ், எதுலேயுமே ஒன்றும் ரெகனைசேஷன் ஆக மாட்டேன். பேஸ்கெட் பாலாக இருந்தாலும் வாலிபாலாக இருந்தாலும் எல்லாத்தையும் அரைகுறையாக ஆடுவேன். எல்லாத்துலேயும் அரைகுறை, எக்ஸாம்லேயும் எல்லாத்துக்குமே ஆவரேஜ். அப்படி இருக்கும்போது என்னை யாருமே அப்ரிஷியேட் பண்ணதில்லை. சம்வாட் காலேஜில் ஒரு தடவை ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அதை வந்து அந்த ஸ்டேடியத்தில் உள்ள 500 பேரும் எனக்காக ஒரு நாள் கை தட்டினாங்க. சரி, ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த மூமெண்ட்டில் ஷிஃப்ட் ஆனது தான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்போ அந்த ஸ்பார்க் வந்துச்சு? அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனது எனக்கே தெரில. அந்த சொன்னேன், இது நிறைய இடத்த சொல்லியிருக்கேன். இது வந்து என்னென்னா, சூப்பர் சிங்கர்னு ஒரு ஷோவுக்கு போனேன். அது எப்படி போனேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் பீச்சில் நின்று கிட்டார் வச்சுனே பாடிட்டு இருந்த வீடியோஸ்லாம் எடுத்து சூப்பர் சிங்கர் ஆடிஷனுக்கு எனக்கே சொல்லாமல் மனோஜ், என்னோடய ஃப்ரெண்ட், ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஸோ அவன் வந்து எடுத்து அனுப்பிச்சுட்டான். அனுப்பிச்சுட்டு மச்சான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, ஒரு இடத்துக்கு இம்பார்ட்டண்ட்டாக போகிறோம் அப்படின்னு. நான் ஜென்ரலாக என்னன்னா, அவன் ஏதாவது டேட்டுக்கு போனால் நான் 3rd வீல் பண்ண கூப்பிட்டு போவான். ஸோ அப்படி கூப்பிட்டு போகிறான்னு நினச்சா நேராக போய் ஆடிஷன் உட்கார வச்சுட்டான். வீடியோ கால் தான், அப்போ கோவிட்ன்றதுனால. மச்சான் நல்லா பாடு, கான்ஃபிடென்ட்டாக பாடு, எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு.
என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மேஜிக் தான். அதுக்கு முன்னாடி எப்படி சிங்கிங் வந்து இப்போ வந்து சொன்னார்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம் அப்படின்னு, உங்களுக்கு எப்படி அந்த சிங்கிங்க்குண்டான பேசிக் ஆர்வம் வந்துச்சு? ஐ திங்க் நான் ஸ்டேஜில் ஏறினா பேசுகிறதுக்கெலாம் இப்போ என்னால் பேச முடியுது, கான்வர்சேஷன் க்ரியேட் பண்ண முடியுது. ஆனால் ஸ்டேஜுக்கு அது தேவைன்றதுனால நானுமே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் ஒரு விஷயத்தையுமே. பட் ஸ்டேஜில் நான் ரொம்ப ஆக்வர்டாக இருப்பேன். என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது, இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் கை. ஸோ அப்படி இருக்கும்போதே என்னால் கான்ஃபிடென்ட்டாக ஸ்டேஜில் பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம் வந்து ஆடுறது தான். அந்த விஷயம் வந்து ஓகே, இஃப் இட்ஸ் மை திங் தென் ஓகே, அது 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 பண்ணலாம். வேறு எதுவுமே படிப்பு 0. ஸோ அந்த விஷயத்த பிடிச்சிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். பொண்ணுங்க வந்துட்டு எந்த வேலைக்கு போகிறதுமே கஷ்டம், Right. அதுவும் சினிமாக்குள்ளே வர்றது கஷ்டம், அதுவும் ஹீரோயினை வரணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா லைக் என்ன, அதுக்கு நிறைய க்ரைட்டீரியா இருக்கும், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் தாண்டி, அதாவது வீட்டு சைட்லேயும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், இவங்க ரெக்யூர்மெண்ட்டுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி சினிமாக்குள்ளே வரலாம் அப்படின்னு முடிவெடுத்தது எப்போ? I'll say I'm blessed because நான் பிளான் பண்ணல, ரொம்ப ஆக்சிடென்ட்லாக தான் வந்துச்சு. ஐ வாஸ் ஸ்டடிங் பிஜி, ஐ மீன் யூஜிக்கு படிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தங்க இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி வாங்க பண்ணலாம். ஏன்னா அவங்ககிட்ட காசு இல்லை பண்ணுறதுக்கு. நானும் வந்து அவனுக்கு ஃப்ரெண்டுனால சரி நீ வா எனக்கு பண்ணி கொடு, உனக்கு சேலரிலாம் கொடுக்க முடியாது, வேணா நம்ம எங்கேயா லஞ்ச் போகலாம் அந்த மாதிரி. ஹி ஜஸ்ட் கால் மீ ஃபார் ஸ்கிரிப்ட். அது கிளிக் ஆகி பூம் ஆகி வந்து, ஆனால் எனக்கு என்னென்னா அந்த பர்டிகுலர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஐ வாஸ் நாட் அஃப்ரேட் ஆஃப் த கேமரா. எனக்கு அது ரொம்ப ஒரு சுலபமாக வந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஆஃபர்ஸ் வர வர ஐ தாட் வை நாட் டூ இட். ஸோ இது வரைக்கும் ஐ வுட் சே ஐம் வெரி வெரி லக்கி. ஏன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணி வராங்க, பட் எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக அது வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்றது ஐம் ரியலி கிரேட்ஃபுல். ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க, அதுக்கு வந்து நல்ல ஒரு அப்ளாஸ் கிடைக்குது. தென் ஓகே, நம்மளுக்கு வந்து இந்த அப்ளாஸை வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் வாய்ப்பெலாம் தேடி இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த பயணம் எப்படி அமைஞ்சது, அதில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சென்னையில் போய் யாருக்கு தெரியாது. ஸோ நான் ஒரு கேமரா ஸ்டீ கேமராஸ்ன்னு சொல்லிட்டு சாலிகிராமத்தில் ஒரு இதில் லென்ஸ் பாயா கேமராவுக்கு தூக்கிட்டு போவேன். ஷூட்டிங்க்கெலாம் சீரியலுக்கெலாம் தூக்கிட்டு போய் லென்ஸ் தொடச்சி கொடுத்துட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆனால் எனக்கு டேரக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, தெரியாது யாரையும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூலாம் எங்கெங்கே இருக்குதுன்னு தேடி பார்ப்பேன். அப்படி ஒரு நாள் வந்து மித்ரன் சார்கிட்ட வந்து இன்டர்வியூ இருக்கதா சொன்னாங்க. அங்கே போய் அவர்கிட்ட பார்க்கும்போது பிளாங்காக தான் போனேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ அதனால் அங்கே போய் இப்போ போனேன். அவங்க சார் வந்து பார்த்தாங்க, சீன் எழுத தெரியுமான்னு மட்டும் கேட்டாங்க. எழுத தெரியும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நாளைக்கு வரும்போது எழுதிட்டு வந்தாங்க. நான் 1க்கு 2 சீனாக எழுதிட்டு போனேன். அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. நாளிலேருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டில் அங்கே போனதுக்கப்புறம் அங்கே தான் நான் நிறைய எல்லாமே கற்றுக்கிட்டேன். சார்கிட்டேருந்து நரேஷன் சார் சூப்பராக பண்ணுவாங்க, சார்கிட்டேருந்து நரேஷன் கற்றுக்கிட்டேன். ஒரு கதையை எப்படி ஷேப் பண்ணுறாங்க, கேரக்டர்ன்றது படத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எல்லா விஷயத்தையும் நான் அங்கேருந்து தான் அவர்கிட்ட தான் லேர்ன் பண்ணேன். ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு டேரக்டர் நான் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட லேர்ன் பண்ணிட்டு வந்தேன். நடிக்கணும்னு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அமைஞ்சது இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் இதே கண்டினியூ பண்ணலான்னு ஒரு ஹோப் கொடுத்துருக்கோம். அது என்ன மூமெண்ட்? நான் சொன்ன மாதிரி எனக்கு இது ஆக்சிடென்ட்டில் தானே வந்துச்சு. நான் சுற்றி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ரொம்ப ட்ரை பண்ணி அந்த வாய்ப்பு கிடைக்காம இருந்தது நான் பார்த்துருக்கேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, நான் இருக்கிற இடம் வந்து சாதாரணம் கிடையாது, எனக்கு அப்படியே தூக்கி கொடுத்த இடம், சாதாரணமாக எடுத்துக்கூடாதுன்ற ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. அப்போ தான் வந்து நமக்கு வர ப்ராஜெக்ட் சும்மா ஏனோ தானோன்னு பண்ணாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு, இப்போ நான் ஈவன் தான் ஐம் நாட் அ ட்ரெயின்ட் ஆக்டர், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு சீரியஸாக எடுத்த ஒரு மொமெண்ட் அதுதான். பட் லுக்கிங் எட் தி அதர் ஆர்டிஸ்ட் அரவுண்ட் மீ. பட் அதையும் தாண்டி என்னோட ப்ரொஃபஷனும் விடக்கூடாதுன்றதுக்காக ஐ எம் மேனேஜிங் போத் சம்ஹவ். நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து அம்மா வந்துட்டு ஒரு ஆக்ட்ரஸ் அண்டு வீணை வந்து ரொம்பவே அழகாக வாசிப்பாங்க. அதை கேட்டுக்கிட்டே வந்துட்டு தூங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசுலாம். அப்பா வந்து ஸ்டூடியோ ரன் பண்ணுறாங்க. இதில் இருந்து தான் இன்ஸ்பயர் ஆனிச்சா உங்களுக்கு சிங்கிங்? இதுலேருந்து ஏதோ உங்களுக்கு வந்துருச்சா? அப்படியும் சொல்லலாம். ஐ திங்க் இன்ஸ்பயர் ஆகுதுன்றதை தாண்டி ஐ திங்க் ஐ லேர்ன் ஃப்ரம் தெம். நான் பெருசாக மியூசிக்ன்றதை கற்றுக்கல, பட் கேள்வி ஞானம்தான்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அம்மா அப்பா கிட்டேருந்து ரெகுலராக அவங்க அந்த ஒர்க் தான் பண்ணுறாங்கன்றதுனால வந்து எனக்கு அது அப்படியே பிளட்டில் வந்துருச்சு. பட் அட் த சேம் டைம் எனக்கு இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே இருந்ததில்லை. நான் காலேஜ் முடிக்கிற வரைக்குமே, காலேஜ்லேயுமே வந்து கல்ச்சுரல்ஸ் போனால் ஓடி கொடுப்பாங்க, பங்க் அடிக்கலாம், ஓகே ஒரு மாதிரி ஜாலியாக கெத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஓடி தரல, அது வேறு விஷயம், அது எல்லா காலேஜும் பண்ணுற சதி. பட் அதை தாண்டி ஐ காட் லாட் ஆஃப் ரெக்கக்னிஷன். பட் போகிற இடத்துல தான் நாங்கள் ஜெயிச்சிருவோம். அது அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓகே என்னால் நிஜமாகவே பாட முடியும் போல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு நம்பிக்கை வந்தது. ஸோ ஐ தாட் ஓகே இதை நம்ம சீரியஸான கரியர் ஆப்ஷனாகவும் எடுக்கலாம். ஏன்னா எனக்கு வேறு கரியர் ஆப்ஷனே இருந்ததில்லை என் லைஃப்பில். விஸ்காம் படிச்சுட்டு இருந்தேன், பட் விஸ்காம்லேருந்து என்ன வரும்னு யோசிக்கிறது அளவுக்கு கூட எனக்கு ஜென்ரலாக அந்த ஸ்டடீஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை. ஸோ ஐ ஜஸ்ட் தாட் ஓகே இது கரெக்டாக வருது பண்ணிடலாம். ஐ திங்க் ஆர்ட் இஸ் மை திங். ஆர்ட் பேஸ்டாக எது இருந்தாலும் அவ்வளோதான். சிங்கராக வந்து ட்ரெயின் ஆகிட்டிங்க சொல்லலாம். அண்ட் அது கூடவே வந்துட்டு உங்களுக்கு மியூசிக்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. எப்படிங்க ஆக்டிங்? ஐ திங்க் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னால் அது ஒரு போய். யாராக இருந்தாலுமே எல்லாருக்குமே ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்.
ஆனால் அதை எப்படி வெளியே அக்செப்ட் பண்ணுறதுன்றது நிறைய பேரால் முடியாது. பட் இந்த யூனிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்த சொல்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது நடக்கும். அதை நம்ம சொல்ல தயங்கணும்னா அது தயக்கமாகவே போயிடும். ஸோ அது ஒத்துக்கணும். ஐ எம் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டட். ஐவ் ஆல்வேஸ் பீன் இன்ட்ரெஸ்டட். எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் சிங்கர் ஆகணுன்றதை விட ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிங் பண்ணணும்னு தான் ரொம்ப அதிகமாக ஆசை இருந்தது. பட் எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இல்லை கரெக்டான சாய்ஸஸ் இல்லைனா இந்த இந்த ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா ஆக்டர்ஸ்க்குமே இந்த பிஆர்ன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாட் ஜஸ்ட் ஆக்டிங்கில் ஒருத்தன் ஒரு இடத்துல போய் கரெக்டாக ஒரு கிரீடம் வச்சுட்டு உட்காரணுன்னா வந்து அதுக்கான நிறைய வேலைகள் இருக்கும். அதை கற்றுக்கிட்டு தான் அதை கரெக்டாக பண்ணணுன்ற ஆஸ்பெக்ட் தான் எனக்கு என் லைஃப்பில் இருந்தது. ஸோ அது ஐ திங்க் இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் அதை லேர்ன் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ அது வந்து எல்லா ஆர்ட் ஃபார்முக்குமே யூஸ் ஆகுது. ஸோ அதை நான் இது பண்ண முடியும்னு இந்த இடத்துல நம்பிக்கை வந்தது. அட் த சேம் டைம் இந்த டைமில் நான் அதை சூஸ் பண்ணதுக்கு காரணம் கையை கட்டி செந்தில் மாதிரி உட்காந்துருக்காரு. ஆமாம், அவர்னால தான் ஐ திங்க் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு கொடுத்தாரு. இப்போ உங்களுடைய க்ரோத் லெவல் பார்த்தீங்கன்னா லைக் என்ன ஒரு ப்ராப்பரான க்ரோத்தாக தான் இருக்குது. நாட் லைக் என்ன எனி லைக் என்ன இது வந்து என்ன திடீர்னு வளர்ந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியான இல்லை. ஒரு ப்ராப்பரான ஒரு க்ரோத் இருக்குது. சின்ன சின்ன படங்களாக இருக்கலாம் பண்ணி லைக் யூ ஆர் டூயிங் ஹிந்தி மூவி வரைக்கும் இப்போ பண்ணுறீங்க. அண்ட் ஆல் சவுத் இந்தியன் மூவிஸ் இன்னும் எனக்கு தெரிஞ்சு பாகுபலியில் வர அந்த ஜிப்ரிஷ் மொழியில் மட்டும்தான் நீங்கள் இன்னும் பாடலைன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா மொழியிலும் பாடிட்டீங்க. அப்படி இருக்கும்போது அத்தனை இசையமைப்பாளரை வந்து நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அவரோட பணியாற்ற வாய்ப்புகளும் கிடச்சிருக்கும். உங்களால் ஈச் ஒன் ஸ்பெஷல் பர்சன் அவங்க கிட்ட இருந்து உங்களால் மறக்க முடியாத ஒரு பாயிண்ட் சொல்லுங்க போது. அனியண்ணா கிட்டேருந்து வந்து கூல், ஹவு டு பி கூல், கேப்டன் கூல் அந்த மாதிரி கற்றுக்கணுன்னு இருந்தது எப்போவுமே. லைக் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பார். தப்பாக பாடினாலும் அப்போ என்னோடய ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங்கே வந்து ப்ராப்பர் ரெக்கார்டிங் அவர் கூட தான். அவர் எவ்வளோ பேரை ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. நீ கரெக்டாக தான் பாடுற, 99% வந்துட்டேன், இந்த இன்னும் 1% தான் வேணும், நீ ரிலாக்ஸ்டாக பாடு, இந்த மாதிரி வேலை வாங்குற விஷயம். ரமான் சார்கிட்ட வந்து ஹவு டு பி அ லெஜெண்ட் அண்ட் ஸ்டில் இன்ட்ராக்ட் வித் பீப்புள். அவரை பார்த்தா நம்மளுக்கு ஒரு நார்மல் ஹியூமன் லெவல்லே பார்க்க தோணாது ஃபர்ஸ்ட் டைம்லாம். பட் ஹி வில் ஸ்டில் பி தட் ஹம்பிள். என்னடா எப்படி இருக்க, சாப்பிட்டியா, இந்த மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளும் அதுக்கு பதில் சொல்கிறோம். படத்துக்கு இது நம்ம ரமன் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அந்த விஷயம் ஜிவி அண்ணா கிட்ட ஹீ இஸ் ஆல்சோ வெரி கூல், சில், ரொம்ப ரிலாக்ஸ்டாக. அப்புறம் உங்கள் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி தான் ஆரம்பிப்பார் பேச்சு. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு லிசன் ஃப்ரம் தேட். அண்ட் நிறைய கம்போசர்ஸ் இமான் சார்கிட்ட இருந்து ஹீ இஸ் வெரி பொலைட் அண்ட் வெரி காம். அந்த ஒரு விஷயம் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு யுவன் கண்ணி, அதை மறந்துடாதீங்க. கண்டிப்பாக வருவேன். யுவன் சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன். நம்ம அவரை பார்க்குற மாதிரி நார்மலாக பேச ஆரம்பித்தோன்னா அவர்கிட்ட ப்ரோ நானுமே நிறைய இண்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், வாங்க நான் போட்டு காமிக்கிறேன். 30 வருஷமாக ரூல் பண்ணிவிட்டு இப்போவுமே வந்து இஸ் லைக் ப்ரோ நான் இண்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ ஐம் ஜஸ்ட் கம்மிங் அப் வித் சம்திங் நியூ, ஐ வாண்ட் யூ டு லிசன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்டர். அண்ட் வெளியெல்லாம் எங்கேயாவது போனோன்னா வாங்க நீங்கள் நைட்லாம் எங்கேயாவது வெளியே போவோம். ஸோ ஹி வுட் பி லைக் அவர் ரொம்ப ஒரு மாதிரி மியூசிக்கலான ஒரு எஸ்தட்டிக்கலான ஒரு பர்சன். பட் அட் த சேம் டைம் நான் அவரோட ஒரு ஃபேன் பாய்லேருந்து அவரை வந்து இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு வேறு லீக்கில் இவர்கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசுவார். அந்த ஒரு இயல்பான விஷயம் அவர்கிட்ட இருக்கும் நேச்சுரலாக. நீங்கள் நடிக்கிறதுக்கு வந்தாச்சு, இப்போ உங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணுறதுக்குன்னு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு வந்திருப்பீங்களா? உங்களுக்கு யாரெல்லாம் ரோல் மாடல்? எனக்கு வந்து லைக் என்னோட ஒரு எபிட்டம் ஆஃப் ஆக்டிங், நான் ஒரு பர்சனை வந்து ஐ லுக் அப் டுனா இட்ஸ் ரம்யா கிருஷ்ணன் மேம். நான் இப்போ சீரியல்லாம் நடுவில் நிறைய பண்ணேன். நான் கேட்டுட்டே நான் வில்லி ரோல் தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு நீலாம்பரி பைத்தியம். நான் அந்த அளவுக்கு எனக்கு படையப்பால நான் ரஜினி சார் ஃபேன் கிடையாது, நீலாம்பரி ஃபேன். அந்த அளவுக்கு அவங்களையே நான் லுக் அப் பண்ணுறேன்னா வேர்சட்டாலிட்டின்ற ஒரு வார்த்தைக்கு டெஃபினிஷனுங்க அவங்க. நீங்கள் அவங்கள அம்மனா பார்க்கலாம், ஆனால் அதே நேரம் யூ கேன் see her as Maggie in பஞ்சதந்திரம், where she is playing a prostitute இல்லையா. பட் at the same time you can see her play God, you can see her play ஒரு மாதிரி ஒரு குவீன் மாதிரி ஒரு ரோல். ஸோ என்னோட ஒரு மோட்டோ ஆஃப் ஆக்டிங்னா அதுதான். ஹீரோயினாக பண்ணும் அப்படி கிடையாது, கேரக்டர்ஸ்னால் நம்ம எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணணும். அது வந்து அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். ஸோ அவங்க அளவுக்கு போக முடியாது, அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5% என்னால் பண்ண முடிஞ்சால் I'll be very grateful. படம் இயக்கணும்னு வர்றவங்க அல்லது ஆஸ்பைரிங்காக இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸுக்குமே வந்து ஏதோ ஒரு படம் வந்து பார்க்கும்போது இப்படி ஒரு படம் எடுத்துடணும்டா நம்ம லைஃப்பில் அப்படின்னு தோணும். அல்லது இதே மாதிரி ஒரு படம் எடுத்தனாலும் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். உங்களுக்கு அப்படி இன்ஸ்பயர் பண்ண படம் இது என்ன டேரக்டர் உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க? படமாக கேட்டிங்கன்னா நிறைய படம் சொல்கிறதுக்கு இருக்குது. டேரக்டராக கேட்டிங்கன்னா அவங்களோட இப்போ டேரக்டராக அவர் 4 படம் எடுத்திருக்காருன்னா எனக்கு 3 படம் பிடிக்காம கூட இருக்கும், ஆனால் அந்த ஒரு படம் பிடிக்கும். ஆனால் அவர் என்ன ஃபேவரட் டேரக்டராக அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஃபேவரட் படம் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அது மாதிரி பல்ப் ஃபிக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், டாரண்டினோ சாரோட படம். அதுக்கப்புறம் டேவிட் ஃபின்ச்சர் அவரோட படங்கள் பிடிக்கும். தமிழில் பார்த்தீங்கன்னா இவர் சங்கர் சாரோட படம் ரொம்ப பிடிக்கும், அன்னியனாக இருக்கட்டும். நீங்கள் எந்த மாதிரி படம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க?
அப்போ உள்ள கதையை பொறுத்து தான். இப்போ நம்ம பிளான் பண்ணிட்டு பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ அது காலத்துக்கும் பேசணும் அப்படின்றது தான். நாளைக்கு ஆக்சுவலி இவர் ராம்காம் எழுதுனது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான். ஓ இவர் கொஞ்சம் த்ரில்லர் மோட்ல எனக்கு என் ஜானரே கிடையாது ராம்காம். லிப்லாக்ன்றது நம்ம சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். ஆனால் என்னன்னா பைலட் பண்ணும்போது ஒரு நீங்கள் ஒரு சிங்கிள் அவர் சரி நான் ஐயோ லிப்லாக் கொடுத்ததே இல்லை. லிப்லாக் எப்படி ஆரம்பிச்சது உங்கள் லைஃப்பில்? ஐ மீன் இந்த படம் கேட்குறீங்களா? அப்போ உங்களுக்குமே லிப்லாக் இருக்கு, வேற ஒரு லிப்லாக் எனக்கு தெரியாதுங்க. பிரதர் நீங்களா அது ரூம்மேட் இதுல வந்த சீன்ஸா இருக்கட்டும் எல்லாமே ரூம்மேட்டோட ஒரு ஆக்சுவல் ஒரிஜினல் ஸ்டோரி தான். ஆமா ஆமா அது ஒரிஜினல் ஸ்டோரி. ரைட்ஸ்லாம் கொடுத்துட்டீங்கல்ல? இல்ல தெரியாது, எனக்கு மட்டும் தெரிஞ்சு, அவனுக்கே தெரியாது அது. ஸோ அவனோட ஸ்டோரி அது. பிரதர் உங்களுக்காவது லிப்லாக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எப்படி லைக் இப்போ இன்னொருத்தங்களுக்கு நடுவில் பயம் இல்லை, இப்போ நடுவில் இன்னொருத்தங்களுக்கு பயம், இது அடுத்தது என்கிட்ட கேட்பானா அல்லது நம்மகிட்ட வேற கேள்வி கேட்பாங்க? அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை ஆடியன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, தைரியமா சொல்லுங்க. என்ன நான் சொல்றேன் அது சார், ஒரு நிமிஷம் சார். இருக்குதா? கண்டிப்பா இருக்குது. இந்த படத்துடைய கதையை வந்து டைரக்டர் சொல்லும்போது சூப்பர் இதில் நடிக்கலாம் அப்படின்னு தோன்றதுக்குண்டான ஸ்பார்க் எங்கே இருந்துச்சு? ஐ திங்க் எனக்கு எப்பவுமே வந்து ஒரு மக்களோட அக்செப்டன்ஸ் தான். நான் இது வரைக்கும் பார்த்த படத்தில் நான் ஒருத்தங்களை அதிகமாக அக்செப்ட் பண்ணது விஷயம் வந்து, எப்போ வந்து நம்மளை அதிகமாக நம்மளால் ஒருத்தங்களை சிரிக்க வைக்க முடியுமோ அப்போ வந்து மக்கள் ஈஸியாக ஒரு ஆக்டராக இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு ஆளாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொஜெக்ஷன் இருக்குன்ற விஷயம். ஒரு புதுசாக ஒருத்தனை கொண்டு போய் ஹீரோவாக அடிக்கிற ஆக்ஷன் சீன் அந்த மாதிரிலாம் வச்சா தி ஒன்ட் பிலீவ். எதுக்கு நம்பணும்? நெசசரி இல்லைல்ல. ஸோ அந்த ஃபேக்டர் வந்து எனக்கு இந்த கதையில் நிறையவே இருந்தது. அண்ட் ஐ தாட் ஓகே, எனக்குமே இந்த மாதிரி கதைனா ரொம்ப பிடிக்கும், லெட்ஸ் டூ இட் அப்படின்ற ஃபேக்டர். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு ரொம்ப சிம்பிளாக இது கன்வின்சிங்காக இருந்தது. கதையை கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் இவர் நல்லா நரேட் பண்ணுவார். நரேட் பண்ணுற விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இவரோட ஒரு மாதிரி ஸ்லாங்லேயே ஒன்று பேசுவார், பாடப்படுற மாதிரி பேசுகிற மாதிரி நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஹி காட் த டேலண்ட். டைரக்ஷன்லேயுமே சரி, ஒரு 1 hour கண்டென்ட்டை என்டையராக ஒரு 6 daysக்குள்ளே அடித்தார். அந்த ஃபேக்டர் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரன் பண்ணுறதுலாம் கன்வின்சிங்காக இருந்தது. அதுவும் சில டைம்லாம் வந்து ஓவர் டைம் போகும். ஓவர் டைம்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் 1 or 2 hours எக்ஸ்டெண்ட் ஆகும். பட் இவர் பண்ணுற ஹார்ட் ஒர்க் பார்த்து சரி இவ்வளோ பண்ணுற நம்மளும் அதில் ஒரு பார்ட்டாக இருக்கும், நம்மளும் அதில் கொடுத்துடணும். உங்களுக்கு என்ன விதமான ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆனிச்சு கதை கேட்டது? சேம் ரிலேட்டபிள். இது லிப்லாக்கா? நோ, இந்த மாதிரி சரி அது நீங்க பார்த்து புரிஞ்சுக்கோங்க. பட் இட்ஸ் a very relatable story. Generally youngsters இவ்வளவு சஸ்பென்ஸ் லிப்லாக்னு ராம்காம் வச்சிட்டு எனக்கு த்ரில்லர் லிப்லாக்கும் ரிலேட்டபிள் தான். நீங்க கண்டிப்பா 25 இயர்ஸ்க்கு இருக்கிற யாருமே வந்து லிப்லாக் அடிக்காம இருக்கவே மாட்டாங்க. கேமராமேன் அப்படியாங்க? நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் இருக்காங்க. பசங்க நிறைய பேர் இருக்கிறோம், பொண்ணுங்க தான் இல்லைன்னு நினைக்கிறேன். பொண்ணுங்க இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கிட்ட அந்த ஒரு கதை கேட்டேன். ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த படத்துல இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த படத்துல வந்து இந்த வேர்ஜின்ற மேட்டரை வந்து கலாய்க்கிறது தான் அந்த படத்தோட கான்செப்ட். அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு மாதிரி கேள்வி ஓடிட்டே இருந்தது. என் ஃப்ரெண்டு பக்கத்துல உட்காந்துருந்தேன், நான் பார்த்தேன், சிரிச்சுனே இருந்தேன் என் பக்கத்துல உட்காந்துட்டு. மச்சான் நீ வேர்ஜினடா அப்படின்னு நான் கேட்டேன். வந்து ஒரு 2 நிமிஷம் எதுவுமே பேசல, சரிட்டா போயிட்டே இருக்கும்போது திடீர்னு திரும்பி மச்சான் ஆமாண்டா வச்சிருந்தா, ஆனால் லிப்லாக்லாம் பண்ணிருக்கேன்டா. நான் ஒரு நிமிஷம் வண்டி அங்கேயே பிரேக் அடிச்சிட்டேன். ஃப்ரிட்ஜு மேலே, அண்ணா நகர் ஃப்ரிட்ஜு மேலே அடிச்சுட்டு எனக்கு ஒரு நிமிஷம் இவனை பார்த்து சிரிக்கிறதா அழுவதா ஒன்றுமே புரியல. அந்த பையன் 30 வயசு ஆகுது. பிளட்டி 90s கிட். ஆமா எஸ். பார்த்து ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்து சிரிச்சா அவன் அஃபெண்ட் ஆயிடும். சோகப்படணும் இதுக்கு வேற. அது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு. இந்த கதையை வந்துட்டு எழுதியாச்சு, எடுத்தாச்சு. 6 நாளில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா லைக் என்ன கேமரா ஒர்க்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது, ஆர்ட் ஒர்க் அவ்வளோ சூப்பராக இருக்குது, மியூசிக் சூப்பராக வந்திருக்கு. அண்ட் அதுக்குண்டான காட்சி அமைப்புகளும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒன்லைனர்ஸ் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து ஒன்லைனர்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி ஆஃப் த ஸ்க்ரீன் சொன்ன மாதிரி இது வந்து பழக்கம் இல்லை, இது வந்து வழக்கம் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டைலாகு. அதுமாதிரி நிறைய இடத்துல நிறைய டைலாக்ஸ் இருந்துச்சு. எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணி அதை எப்படி பேக் பண்ணிங்க? அந்த கதையை 3 வருஷமாக வச்சுட்டு உட்காந்துருந்தது தான் உண்மை. ஸோ அதுக்காக நம்ம அந்த பேஜில் உள்ள எல்லாமே நமக்கு தெரியும், எல்லா டைலாக்ஸும் தெரியும், எல்லா சீனுமே தெரியும். தூக்கத்தில் இருந்து எந்திரிச்சு கேட்டால் கூட நான் கடகடன்னு நரேட் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு அது நம்ம மண்டைக்குள்ளே இருக்கிற ஒரு கதையாக இருக்கும்போது அதை நம்ம மற்ற டெக்னீஷியன்ட்ட கொண்டு போய் சேர்த்தா மட்டும் போதும், அவங்க அந்த ஜோனுக்குள்ளே வந்துடுவாங்கல்ல. அந்த ஸ்பீடில் எல்லாம் அசம்பிளான ஒன்று தானே தவிர, ஆனால் அது 6 நாளில் எடுக்கிறது டாஸ்க் தான். அது நான் சஜஸ்ட் பண்ணணும்னா சஜஸ்ட் பண்ண மாட்டேன், அது பிரச்சனை நிறையா இருக்குது.
ஸோ நம்ம ஒரு பைலட் ஃபிலிமாக எடுக்கிறோம், ஒரு ஒரு டேர்மில் எடுக்கிறோன்ற ப்ரொடியூசர்ஸ்ல நோட் பண்ணிடுவாங்க, ஓகே இந்த பையன் 1 hour படம் எடுத்துருவான் போல 6 நாள்ல. ஸோ அதனால அப்போ ஒரு 10 நாளாக கொடுத்தோம்னா ஒன்றே முக்கால் ஓகே ஒரு படம் வந்துடும். உனக்கு சம்பளம் என்ன ஃப்ரீயாக பண்ணிடுவல? அந்த ஒரு விஷயனால தான் 6 நாளில் நாங்கள் அது 1 hour முடிச்சிருந்தோம். ஆல்ரெடி நாங்கள் ஷூட் த குருவின்னு ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணோம், ஃப்ரெண்டு மதிவானன்னு சொல்லிட்டு டேரக்டர் அவர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுவுமே 6 நாள் தான். அதில் நாங்கள் வந்து பண்ணதுனால, நான் அதை கோ டேரக்டர் ஒர்க் பண்ணேன், அதில் நாங்கள் பண்ணதுனால எங்களுக்கு இது ஈஸியாக இருந்தது. இன்னொரு 6 நாள் தானே, 2வது ப்ராஜெக்ட் தானே அப்படின்ற ஒரு ஜோனில் தான் இருந்தது. மற்றபடி ஒன்றும் பெரிய டாஸ்க்கெல்லாம். மோகன்ராஜன் என்ன அப்படின்னா, அவர் நாங்கள் ஆல்ரெடி ஒரு மியூசிக் வீடியோக்காக லிரிக்கல் எழுதினோம். ஸோ அப்போலேருந்து அவர் வந்து நமக்காக பண்ணி கொடுப்பாரு. நல்லா ஸ்ரீகாந்த் அவங்கன்னா நம்ம டீம்னாலே வந்து அவர் எதுனாலும் நமக்கு லிரிக்கெலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் சொல்லக்கூடாது, எல்லோரும் போய் கேட்பாங்க. ஸோ ஆனால் நமக்கு அந்த ஹெல்ப் பண்ணுவார் அவர். ஸோ அதனால் அவர் அப்படி தான் அவர் உள்ளே வந்தார். அண்ணா இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், நீங்கள் எழுதுனா நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது நான் உங்கள் டீமுக்கு பண்ணித்தரேன், அவ்வளோதான். அவர் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டார். ஸ்ரீகாந்த்ன்றவன் அவன் ஆல்ரெடி சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் தான் ஸ்ரீகாந்த் அந்த பையன். ஸோ அவர் நல்லா மியூசிக் போடுவாங்க. இன்னும் ஸ்பாட்லைட் ஆகலை, ஒரு ஜோனை விட்டு கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பராக நல்ல டேலண்ட்டாக பண்ணுவாப்புல. எனக்கு என்னென்னா நல்ல டேலண்ட்லாம் இருக்காங்க, நம்ம படத்தில் வந்து பண்ணும்போது பிக் பண்ணுறது தானே நல்ல டெக்னீஷியன். நம்ம ஒரு செல்ஃபிஷ்னஸ் தான், நம்ம படத்து மூலமாக அவங்க ஸ்பாட்லைட் ஆகினா நம்மளும் வளருவோம் அவங்களும் வளருவோம் அப்படின்ற ஒரு இதுதான் இல்லையா. அந்த மாதிரி அவனை நான் பார்க்கும்போது நல்ல டேலண்ட்டாக இருந்தேன். ஃபஸ்ட்டு மீட்லேயே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நானாகவே அவன் வாண்டடாக போயிட்டு அவன் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிட்டு அப்படியே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். கேமரா எல்லாம் நாங்கள் ஆல்ரெடி ஷூட் த குருவின்னு சொல்லிட்டு ஒரு 1 நாள் பைலட் பண்ணோம். அதோட கேமராமேன் தான். டீமாக எல்லாமே பிரெண்டன் சுஷாந்த்னு சொல்லுவாங்க, சத்யசூரியன் சாரோட அசிஸ்டன்ட் அவர். ஸோ ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. தாவூத்துன்னு ஒரு படத்தில் கேமரா ஒர்க்கும் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் நம்ம நாள் பழக்கம்னால நாங்கள் பிளான் பண்ணி பண்ணது தான். முன்னாடியே நாங்கள் ஷார்ட் டிவிஷன்ஸ் எல்லாமே பிளான் பண்ணி இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு 6 நாள் தான் போகிறோம். இத்தனை கால் ஷீட்டு எல்லாரையும் அடித்து சாவடிக்கிறோம், நம்ம டக்குன்னு ஷூட்டை முடிக்கிறோம், சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு பூசணிங்க உடச்சிட்டு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னால் இதை மட்டும் மறக்கவே முடியாதுப்பா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இந்த லிப்லாக் சீக்வன்ஸுக்கு வந்து க்ளோஸ்அப் அதான் அதுக்கு வந்து எங்களை வந்து டேரக்டர் ப்ரெப் பண்ணார் மைண்டா. ஆமா என்ன பண்ணீங்க? படம் பேர் அதுவாக இருந்தால் நம்ம வைக்கணுமா ப்ரோ சீக்வன்ஸா அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இல்லை ப்ரோ அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, யூ டோன்ட் ஹாவ் டு, நம்ம வந்து அதை ஒர்க் பண்ணிக்கலாம், இட் டசன்ட் ஹாவ் டு பி தட் அப்படின்னு தான் சொன்னார். ப்ரோ அந்த சீக்வன்ஸ் வரும்போது அதை ஒரு நாளாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றி நம்மளை வந்து இல்லை பண்ணித்தரேன், நம்மளுக்கு வந்து இந்த இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான விஷயம் தான் நம்மளே நம்ப வச்சுருவாரு. ஐ திங்க் ஹீ இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் தட், நம்மளுக்கு தான் தெரியாமல் இருக்குது. சரி நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தில் உங்களால் மறக்க முடியாதுன்னா என்ன சொல்லுங்கள்? நான் ஒரு 3 days ஒர்க் பண்ணேன்னு நினைக்கிறேன். அந்த 3 daysமே வாஸ் வெரி ஃபன். இன்னொன்று வந்து இவர் ஏதோ ஒரு பாட்டு பாடுவார், அது மண்டல சிக்கிடும். நான் அப்போ தான் அந்த பாட்டு எடுத்திருப்பேன் மண்டல இருந்து. ஆனால் இட் வாஸ் ஃபன் ஹேவிங் ஹிம் சிங்கிங் த ஹோல் டைம். ஒரு பாயிண்ட்ல ஐ சிங் பேக், ஏன்னா எனக்கும் பாடுறது பிடிக்குமா. இவர் ஒரு மாதிரி இவர் டென்ஷன்ல இருப்பாரு, ஆமா திரும்பி பார்த்தா என்னதான் 2 பாடிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு இது. அண்ட் ஐ திங்க் த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி ஃபன். இந்த மாதிரி லிப்லாக் அதெல்லாம் இருந்தாலுமே ரொம்ப ஃபன்னாக ப்ரொஃபஷ்னலாக போச்சு. ஸோ எனக்கு எந்த இடத்துலையுமே வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவோ அப்படி எதுவுமே இல்லை. ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செட்டில் இருந்தால் இட் பி வெரி ஃபன். நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக ரிவ்யூ பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்கு. இன்னொன்று வந்து எங்களுக்கு வந்து வி வர் வெரி அடுத்தடுத்த ஷாட் எல்லாமே எங்களுக்கு தான். எங்களுக்கு வந்து ஒரு பிரேக் அந்த மாதிரி, பிகாஸ் வி ஹேவ் டு ஃபினிஷ் இல்லையா. நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா தட்ஸ் ஆல் ரைட். பட் ஐ திங்க் நான் அந்த பண்ண 3 daysமே ஐ வாஸ் லைக் ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஒர்க்கிங். ஒரு ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ற மாதிரி ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஐ திங்க் கம்ப்ளீட்டாகவே வாஸ் மெமரபிள். பார்ட்டி கேரக்டர் இருக்காங்க, அவங்க ஒரு ஃபன். ஓ ஆமா ஆமா ஆமா, ஒரு சில்லோட் ஷாட்ல பார்த்தேன். ஆமா ஆமா, சோ ஃபன். அவங்க வந்து ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இருப்பாங்க. படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து she's so cool. I mean really she's very cool. I think இப்பதான் பேசினேன். I spoke to her 1 week back also. அப்பப்போ கால் பண்ணுவாங்க, ஏய் நான் அந்த ஆட்ல நடிச்ச நீ பாத்தியா பாத்துட்டேன் பாட்டி நல்லா கியூட்டா இருக்கீங்க அப்படினா. ஏய் thank you man. சிவாஜிங்க இருக்கிறாரு, எம்ஜிஆர் பற்றி சொல்லுங்கள். எம்ஜிஆர் எப்படி அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் இருந்துச்சு? ஏன்னா அது ஒரு கடவுள் கேரக்டர்னு நீங்கள் சொல்லிட்டீங்க ட்ரெய்லர்லேயே. ஸோ ஹவ் யூ ஸ்கெட்ச்ட்? ஸோ கடவுள் கேரக்டர்னா நிறைய கடவுள் படங்கள் இருக்குது, வருது போகுது. நம்ம கடவுள்னு ஒரு கேரக்டரை நம்ம ஃபிக்ஷனல் ஃபேண்டசி ராம்காம்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு இமேஜினல் மேஜிக்கல் கேரக்டர் ஒன்று தேவைப்படுது. அப்போ அதை கடவுளாக நம்ம ட்ரீட் பண்ணோம்னா அது நார்மலாக வருது, கடவுள் சாமி கும்பிட்றாங்க வருது அப்படின்ற மாதிரி இல்லாமல் இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற காலம் போய்
ஃபோன்லேயே 11 பார்த்தா இங்கேயே சாமி கும்பிட்டு வச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் ஆகிடுச்சு எல்லாமே, சாமியே டிஜிட்டல் ஆகிட்டாங்கன்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அந்த 11 மேட்ரு ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு ஒரு மேட்ராக போயிட்டு இருக்கும்போது அந்த டிஜிட்டலைட் சாமின்ற ஒரு மேட்ரு வந்து எனக்கு ஒன்று ஸ்பார்க்காக இருந்தது. அப்படி தான் அந்த கேரக்டர் வந்தது. சிவாஜி எம்ஜிஆர்ன்றது ஷூட்டிங் முதல் நாள் தான் அந்த ஐடியாவே ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கு முதல் நாள் வரையும் வேறு ஐடியாஸில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். நரேஷனுமே வேறு தான் சொல்லிட்டு வந்தோம். ஷூட்டிங் முதல் நாள் வந்து இது பண்ணலாமே, சிவாஜின்னு ஒரு கேரக்டர் வச்சுருந்தா ஆப்போசிட்டில் எம்ஜிஆர் வச்சா கிளிக் ஆகுமே, கான்ட்ராஸ்டாக இருக்குமே, நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதுக்காக மாற்றினது தான் நிறைய விஷயங்கள். கடவுள்லையுமே அது ஒரு மூணு முருகன், கணேசன், ராமன் சேர்ந்தது தான் MGR. அதுதான் மேட்டர், வேற ஒன்றும் இல்லை. ரைட்டாக டச் பண்ணிட்டீங்க. ஓகே, இதுதான் மேட்ரு. அந்த எம்ஜிஆருக்கு பின்னாடி உள்ள சீக்ரெட்டாக தான் கதிரண்ணன் நல்லாவே நடிச்சிருக்காரு. அவர் ஒன் டே தான் அவர் சூப்பராக ஒன் டே தானா? ஒன் டே தான் அவர் ஷூட்டு. ஆனால் அவர் படம் ஃபுல்லாக வருவார். படம் ஃபுல்லாக. ஆமாம். ஸோ அவர் ரொம்பவே கவுண்டர் ஸ்பாட் நம்ம டைலாக்லாம் கொடுப்போம், நிறையா போவோம். அது கூட நான் ஒன்று சொல்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு அவர் கவுண்டர் கொடுப்பாங்க. கான்டெக்ஸ்ட் கரெக்டாக இருக்கும். கான்டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அவர் வந்து அந்த ஒரு இதில் தான் இருப்பார். அவர் ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்தாரு, எங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்காரு. வி ஹேட் டு ஒர்க். இப்போ அவர் ஒரு டைலாக் எழுதிட்டாருன்னா அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் ஒழுங்காக பண்ணேன்னா அது ஃபன்னியாகவே இருக்காது. ஸோ அதுக்கெல்லாம் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அதெல்லாம் செம ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஓகே, என்டையர்லி. இப்போ வந்து இந்த படத்தை பார்க்கணுன்னா இந்த ரீசனுக்காக பார்க்கலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு ஃபன்னான என்டர்டெயின் பார்க்கணுன்னு ஆசைப்படுற ஆடியன்ஸ்க்கான ஒரு படமாக இது இருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் ஃபேண்டசி எலிமெண்ட், கடவுள், அந்த எம்ஜிஆர் சிவாஜின்ற மேட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து படத்தில் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அந்த போர்ஷன்ஸ்லாம் என்கேஜிங்காக இருக்கும் அப்படின்றதுனால பார்க்கலாம். காமெடி லவர்ஸ்க்கான படம் தான் இந்த லிப்லாக்ன்றது. எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிற ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கும். ஒரு இன்ட்ரோவர்ட்ன்ற ஒரு கேரக்டர்லேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக ஒன்று இருக்கும் படத்தில். அது எல்லாமே ரிலேட்டபிளாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால தான் லிப்லாக். நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா இந்த படத்தை பார்க்கணுன்னா என்ன பாயிண்ட் சொல்லுவீங்க? ஸோ சும்மா ஜாலியாக இருக்கும். ஒரு எல்லாராலையும் ரிலேட் பண்ணிக்கூடிய ஒரு விஷயம் தான் அவர் சொல்கிற மாதிரி. அண்ட் ஒரு 1 hour கம்ப்ளீட்டாக சிரிச்சுட்டு இருக்கலாம், ஃபன்னாக இருக்கலாம், ரிலேட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஃபேக்டர் மட்டும்தான் பேசிக்காக. பட் அதை நாங்கள் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம் எங்களோட சைட்லேருந்துன்றது மட்டும்தான் இந்த கான்செப்ட். அது இது கொஞ்சம் புதுசான கான்செப்ட். ஐ ஃபீல் லைக் இப்போ லவ் பண்ணுறவங்க ஸ்ட்ரிக்டாக பேரண்ட்ஸ் இருப்பாங்கல்ல வீட்டில், அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக இது ஒரு தடவையாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தை. ஏன்னா இல்லை அதுக்கு மேலே சொல்ல, கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால ரிலேட்டபிளாக இருக்கும். சில பேர் வீட்டிலலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஓகே, இப்போ மீட் பண்ணுறதுக்கு எங்கே வேர் வில் தே மீட்? இப்போ லவ் பண்ணுறோன்னா ஆப்வியஸ்லி தேல் வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம். இப்போ கை பிடிக்கணும், ஏதாச்சும் ஹக் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. பட் வேர் வில் தே ஸ்பெண்ட் டைம்? ஸோ அதுக்குன்னு வரும்போது ஐ திங்க் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க எல்லாரும். மீட் பண்ணுறதுக்கும் கை பிடிக்கிறது. இன்ட்ரோவர்ட் லவ்னா எப்படி இருக்கும்ன்றது தான் ஃபேக்டர். இன்ட்ரோவர்ட்டை லவ் பண்ணுறது எப்படி இருக்குன்றது நல்ல ஒரு ஃபேக்டர். அந்த கஷ்டத்தை யாரெல்லாம் பட்டிருக்காங்களோ இந்த படம் உங்களோட கஷ்டத்தை எடுத்துக்காட்டும். ப்ளீஸ் கைஸ், மறக்காமல் படத்தை பார்த்துருங்க. ஷார்ட் ஃப்ளிக்ஸில் வந்து நம்மளோட படம் வருது லிப்லாக். ஸோ பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நாங்களும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக. அண்ட் இந்த படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.